நடிகர் சியான் விக்ரம் இப்போது மட்டுமல்ல, அவர் படிக்கிற காலத்திலேயே உடலை வருத்தி பல சாகசங்களை செய்தவர். பள்ளியில், கல்லூரியில் அவர் செய்த சேட்டைகளும் வீட்டில் செய்த சேட்டைகளும் கொஞ்சமல்ல. அதே போல கல்லூரியில் பல நாடகங்களில் நடித்து அப்போதே அவர் சிறந்த நடிகர் என்ற பெயரும் வாங்கியிருக்கின்றார். இப்படி சியான் விக்ரம் பற்றி தெரியாத 10 விஷயங்கள் இங்கே உங்களுக்கு தருகின்றேன். தெரிந்த சியான் விக்ரம், தெரியாத 10 செய்திகள் இதோ. பழைய சம்பவங்களை நினைத்து பார்க்கும் போது மீண்டும் அந்த வசந்த காலத்திற்கு திரும்பவும் போய்விடலாமா என்று நினைக்க தோன்றும். அந்த அளவுக்கு அழகான, இளமை துள்ளலான நினைவுகள் அவை, சம்பவங்கள் அவை என்கிறார் சியான் விக்ரம். தனது சுட்டித்தனத்தை பார்த்து அப்பா விரட்டி அடித்தார் என்பதையும் குழந்தை பருவ அனுபவத்தை நினைவு கூர்ந்து அவர் சொன்னவை சில. சின்ன வயதில் இருந்தே ஏற்காடு மாண்ட் போர்ட் பள்ளியில்தான் விக்ரம் படித்தார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக அப்போதே நடிப்பு பயிற்சி, சண்டை பயிற்சி, பியானோ, கிட்டார் இசை பயிற்சி, போட்டோகிராபி, டென்னிஸ் போன்ற பயிற்சிகளையும் எடுக்க ஆரம்பித்து விட்டார். சண்டை பயிற்சியும் செய்ய ஆரம்பித்து விட்டார். சியான் விக்ரமுக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் என்ன தெரியுமா? ஜான் கென்னடி. அதாவது அவருடைய தாத்தாவுக்கு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் கென்னடியை ரொம்ப பிடிக்கும். எனவே தன்னுடைய பேரனுக்கு ஜான் கென்னடி என்றுதான் பெயர் வைத்தார். சினிமாவுக்காக அவர் விக்ரம் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். வீட்டில் கென்னி என்றுதான் அவரை எல்லோரும் நண்பர்கள் அழைப்பார்கள். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வீட்டில் கதவை எல்லாம் சாத்திக் கொண்டு அரிசி தூவி குருவிகளை பிடிப்பார். பிடித்த குருவிகளை கொஞ்சம் நேரம் வைத்துவிட்டு பிறகு மறுபடியும் அதை பறக்க விட்டு விடுவார். அதே போல அவர் சின்ன வயதில் நேரடியாக வாசல் வழியாக வீட்டுக்குள் நுழைய மாட்டார். படிக்கட்டு வழியாக போக மாட்டார். அதாவது பைப்பை பிடித்துக் கொண்டு ஒரு வில்லன் நடிகர்கள் படங்களில் போவார். அப்படி பைப்பு வழியாக தான் ஏறி வீட்டுக்குள் மேலே போவார். ஒரு சமயம் வாலிபன் விக்ரம் பைப்பில் ஏறி கொண்டு போவதை அவர்களது பக்கத்து வீட்டு டாக்டர் அங்கிள் பார்த்து விட்டார். திருடன் என்று அவர் கத்திவிட்டார். அவ்வளவுதான், கூட்டம் சேர்ந்து விட்டது. சியாம் விக்ரமை எல்லோரும் பிடித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அவருடைய அப்பா வந்து, இல்லை இது என் பையன் தான், அவன் வழக்கமாக இப்படிதான் பைப் வழியாக தான் ஏறிதான் வீட்டுக்கு வருவான், அவனுடைய சுட்டித்தனம் இது என்று சொல்லி ஒரு வழியாக மக்களிடம் இருந்து விக்ரமை அவருடைய தந்தை காப்பாற்றினார். பெட்ஷீட்டை டென்ட் மாதிரி போட்டு அட்டகாசம் செய்வது, குருவியை பிடிக்கிறேன் பேர் வழியின் டியூப்லைட்டை உடைப்பது, பாட்டிலை உடைப்பது, கேண்டிலை ஏற்றி வைத்து பாத்திரங்களை உருக வைப்பது, நிறைய வாழ்த்தனம் செஞ்சிருக்கேன். அப்போ அப்பாவிடம் மாட்டி அடி வாங்கிய அனுபவம் நிறைய உண்டு என்று சின்ன வயது சேட்டைகளை நினைவு கூர்ந்து சொல்கின்றார் விக்ரம். விக்ரமுக்கு சின்ன வயதில் இருந்தே அந்த கல்லூரியில் வயதிலிருந்தே போட்டோகிராபியில் ஆர்வம் உண்டு. அதுக்கு பிறகு கல்லூரியில் படிக்கும் போது போட்டோகிராபியை கற்றுக்கொண்டார். அவருடைய நண்பர்களில் பலர், கண்ணன் உட்பட பல நடிகர்கள் நாடகங்களில், அதாவது சின்னத்திரை நாடகங்களில் நடிக்க செல்லும் போது அவர்களுடைய போட்டோக்களை இவர்தான் பெரும்பாலும் எடுத்து அவர்களுக்கு அழகாக போட்டோ, ஸ்டைலிஷாக போட்டோ எடுத்து கொடுத்து அவர்கள் வாய்ப்பு பெற காரணமாக இருந்தார் விக்ரம் என்று அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். விக்ரம் தன்னுடைய 16வது வயதிலேயே குத்துச்சண்டை கற்றுக்கொண்டார். பள்ளியில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் 2 தடவை பெஸ்ட் பாக்ஸர் விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குத்துச்சண்டைக்காக வாங்கிய 2 வெற்றி கோப்பைகளை தன்னுடைய வீட்டில் இன்னமும் பாதுகாத்து வருகின்றார். அதே போல அவருடைய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் மாறுவேட போட்டியில் விக்ரம் கலந்து கொள்ள தவறுவதே இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியை பெற்றிருக்கின்றார். அவருடைய கல்லூரியில் நடந்த நாடகங்களில் நடித்து 14 தடவை சிறந்த நடிகருக்கான விருதை கல்லூரியிலே பெற்றிருக்கின்றார் விக்ரம். ஒரு தடவை ரியல் சென்ட் ஜார்ஜ் நாடகத்தில் கழுத்திலும் கைகளிலும் இரும்பு சங்கிலி பூட்டப்பட்ட விக்ரம் அப்படியே நடந்து வந்து அப்படியே ஒரு போஸ் கொடுத்தார். அந்த போஸும் அந்த உடலை வருத்தி கொண்டு அவர் நடித்த விதமும் அன்று நாடகத்தில் பாராட்டு பெற்றது. ஆனால் அதே போலவே சேது படத்தில் இதே கெட்டப் தான் பேரும் புகழும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. விக்ரம் தனக்கான வாய்ப்புகள் அமையும் வரை, தனக்கான சினிமாவில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் வரை சும்மா இருக்கவில்லை. சில நடிகர்களுக்கு டப்பிங் பேசியிருக்கின்றார். சில பாடல்களை பாடி ஒரு கேசட்டும் ரிலீஸ் செய்திருக்கின்றார். நடிகர் அஜித், நடிகர் பிரபு தேவாவுக்கு விக்ரம் டப்பிங் பேசியிருக்கின்றார் என்பது உங்களுக்கே தெரியும். இப்படி சியான் விக்ரம் தன்னை பல விதங்களில் வளர்த்து கொண்டார்.
அந்த வளர்ச்சி எல்லாம் அவருடைய எதிர்கால சினிமாவுக்கு பயன்பட்டது. அதனால்தான் அவரை தெரியாத இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அவருடைய உழைப்புக்கு பின்னால் உள்ள உண்மையான முயற்சி தெரியும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.